வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நான் எங்க இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அருணாச்சலேஸ்வரர் அவர்களோட ஆலயத்தில் தாங்க இருக்கேன். என்னங்க ஒரே இருட்டா இருக்கு அப்படின்ற மாதிரி என்ன கேட்குறீங்களா? நான் எங்கே நடந்துட்டு இருக்கேன்னு கரெக்டாக சொல்லுங்க பார்ப்போம். ஒன்றும் இல்லைங்க, இன்னைக்கு எப்படியாவது நம்ம கிரிவலம் போயிடணும் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு பண்ணி பௌர்ணமி அன்னைக்கு எல்லாரும் கிரிவலம் வழக்கமாக போவாங்க. ஆனால் நான் அமாவாசை அன்னைக்கு கிளம்பியிருக்கிறேங்க. ஸோ இந்த அமாவாசைக்கு கிரிவலம் போகிறனால என்னென்ன சிறப்புகள் இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் தெளிவாக உங்களுக்கு சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த கிரிவலத்தில் நடக்கும்போது எனக்கு ஒரு அதிசயம் ஒன்று நடந்ததுங்க. அது என்னன்றதை நான் ஏற்கனவே டைட்டில் கொடுத்துருந்தேன். இந்த வீடியோலையும் போக போக பாருங்கள், கண்டிப்பாக அதை பற்றியே நான் சொல்கிறேன். ஸோ கிரிவலத்தை பொறுத்த வரைக்கும் பொதுவாக எல்லாருமே பொதுவாக என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பௌர்ணமி அன்னைக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி தான் திருவண்ணாமலை கிரிவலம் எல்லாரும் போகிறது உண்டு இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி போகிறனால ஏகப்பட்ட நன்மைகள் கிடைக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. இருந்தாலும் லட்சக்கணக்கில் கூட்டம் வருங்க. அதனால் பீஸ்ஃபுல்லாக நடந்துட்டு வரணும்னா நம்ம கிரிவலத்துலையும் போகிறதையும் விட்டுட்டு கொஞ்சம் மற்ற நாட்கள்லேயும் நம்ம போகிறது ரொம்ப நல்லது அப்படின்ற மாதிரி பல பேர் என்ன மாதிரியே யோசிச்சிருப்பீங்க. அதே மாதிரி தான் நானும் யோசித்தேன், என்னைக்காவது ஒரு நாள் போகலாம். ஏன்னா ஒரு நாளைக்கும் கிரிவலம் போகிறனால ஒரு தனிப்பட்ட சிறப்புகளும் இருக்குதுங்க. உதாரணத்துக்கு சண்டே போனால் கைலாயத்தில் நம்மளுக்கு இடம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. திங்கக்கிழமை போனால் உங்களுக்கு செல்வம் பெருகும் அப்படின்ற மாதிரியும் ஒரு நம்பிக்கை இருக்குது. இதையும் தாண்டி செவ்வாய்க்கிழமை போனால் வறுமை நீங்கும், கடன்ல இருந்து நீங்கள் வெளில மீண்டு வந்துடுவீங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லுவாங்க. புதன்கிழமை போனால் உங்களுக்கு கல்வி வளம் பெருகும். வியாழக்கிழமை போனால் ஒரு தியானம் யோக நிலைக்கு நீங்கள் போகலாம். ஃப்ரைடே போனால் வைகுண்டத்தில் உங்களுக்கு ஒரு இடம் கிடைக்கும். சனிக்கிழமை போனால் உங்களோட கிரக தோஷம் நீங்கும் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட பேர் ஏகப்பட்ட விஷயங்களை சொல்லுவாங்க. இது எல்லாமே நம்பிக்கை சார்ந்த விஷயம் தான் நண்பர்களே. ஸோ இதையும் தாண்டி பௌர்ணமி அன்னைக்கு போகிறனால நம்மளுக்கு செல்வம் பெருகும். நம்மளுக்கு செல்வ வகையில் நம்மளுக்கு என்னென்ன நல்லதெல்லாம் நடக்குமோ அதெல்லாம் நடக்கும் அப்படின்ற மாதிரியும் ஒரு சில பேர் சொல்லுவாங்க. ஆனால் இந்த அமாவாசை அன்னைக்கு போகிறனால என்ன நடக்குது அப்படின்றது தான் விஷயமே. ஸோ இந்த அமாவாசை அன்னைக்கு போகிறனால உங்களுக்கு பொருள் வேணுமா, செல்வம் வேணுமா, எல்லாமே நடக்கும், எல்லாமே கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நான் ஆரம்பத்தில் சொன்னேன் பார்த்தீங்களா? இதே சாதாரண நாளில் போனால் என்ன நடக்கும் அப்படின்றதையும் நான் ஆரம்பத்தில் சொல்லிட்டேன். இது மட்டும் இல்லாமல் பொதுவான பலன், இந்த கிரிவலத்தை நம்ம இங்கே சாதாரண நாட்களில் போகும்போது என்ன நடக்கும்னா உங்களோட முன்வினைகள் நீங்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இது மட்டும் இல்லாமல் நீங்கள் அமாவாசை அன்னைக்கு போகிறனால உங்களுக்கு என்ன ஆகும்னா உங்களுக்கு இறைவன் சிவபெருமானோட அருள் பூர்ணமாக கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்குது. இது மட்டும் இல்லாமல் சித்தர்களாகட்டும், முனிவர்கள் மற்றும் மகான்கள் எல்லாருமே அமாவாசை அன்னைக்கு கிரிவலம் செல்றது ஒரு வழக்கம் அப்படின்ற ஒரு தகவலும் எனக்கு அமாவாசை அன்னைக்கு கிரிவலம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் தெரிய வந்தது. இது மட்டும் இல்லாமல் இந்த கிரிவலம் போகிறனால உங்களுக்கு சயின்டிஃபிக் ரீதியாக நிறைய நல்லதுங்களாம் நடக்குங்க. உங்கள் உடம்புக்கே நிறைய நல்லது நடக்கும். என்னன்னா கிட்டத்தட்ட இந்த கிரிவலத்தை நீங்கள் முடிக்கும் போது 14 கிலோமீட்டர் நீங்கள் நடந்து முடிச்சிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி நடக்கிறனால உங்களோட உடம்புக்கு நிறைய நல்லது நடக்கும். உதாரணத்துக்கு டிப்ரெஷன் இருந்தால் உங்களுக்கு ரெகுலராக நீங்கள் கிரிவலம் போகிறனால உங்களுக்கு டிப்ரெஷன் குறைஞ்சிடும் அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க. இது மட்டும் இல்லாமல் ஒரு அக்குபஞ்சர் வைத்தியத்தை நீங்கள் எடுத்தால் என்னென்ன மாதிரியான பலன்கள் உங்கள் உடம்புக்கு கிடைக்குமோ அத்தனை பலன்களும் இந்த கிரிவலம் இந்த 14 கிலோமீட்டர் நீங்கள் சுற்றி வரனால நடக்கும்ன்றாங்க. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பிளட் சர்க்குலேஷனும் ரொம்ப நல்லா இருக்கும் கிரிவலம் நடந்துகிட்டே இருந்தீங்கன்னா ரெகுலராக. இது மாதிரி உங்களுக்கு சந்திர புத்தி இல்லை சந்திர திசை நடக்கிறவங்க மறக்காம பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் கிரிவலம் போகிறது ரொம்ப நல்லது. ஏன்னா உங்களுக்கு சந்திர தரிசனம் கிடைக்கிறனால உங்களுக்கு நிறைய நற்பலன்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சந்திரன் ஒளி உங்களோட உடம்புல படப்பட உங்களோட பாடியில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாமல் ஆண்கள் கிரிவலம் போகும்போது மேல் சட்டையை எடுத்துக்கிட்டு வெறும் உடம்போட போகும்போது அந்த சந்திரனோட அந்த பவர் உங்களுக்கு நேரடியாக உங்கள் உடம்புல படுறதுனால உங்களுக்கு நிறைய நற்பலன்கள் கிடைக்கும். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் கிரிவலம் போகும்போது செருப்போ ஷூவோ போடாமல் போனீங்கன்னா அந்த வெறுங்காலில் நடக்கும்போது அக்குபஞ்சர் முறையில் உங்களுக்கு ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் மாதிரி இருந்தது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு பாதையை ஏகப்பட்ட மகான்கள் சித்தர்கள் கடந்து வரும்போது அவங்க மேலே பட்ட காற்று உங்கள் மேலேயும் பட்டு உங்களுக்கும் நிறைய நற்பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற மாதிரியும் ஒரு தரப்பு பக்தர்கள் சொல்லி நான் கேள்விப்பட்டேன். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் கிரிவலம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் தூங்கக்கூடாது, குளிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க நண்பர்களே. அதனால் கிரிவலம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் தூங்காதீங்க, குளிக்காதீங்க. கொஞ்ச நேரம் சிவன் அவர்களை வழிபட்டு விட்டு கொஞ்ச நேரம் அப்படி லைட்டாக ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் செய்ய வேண்டிய அன்றாட செயல்களை செய்யலாம். உங்களுக்கு சிவன் அவர்களோட அந்த ஒரு பக்தி மற்றும் அவரோட அருள் பூர்ணமாக கிடைக்கும் அப்படின்றத எந்த சந்தேகமும் இல்லை. இது மட்டும் இல்லாமல் அமாவாசை அன்னைக்கு போகிறது சிவன் அவர்களோட அருளை முழுமையாக பெறுவதற்காக தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த குழந்தை பெரு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சரியாக அமாவாசை அன்னைக்கு 48 அமாவாசை தொடர்ந்து போயிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு குழந்தை வரம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இப்போ இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இங்கே ஒரு விநாயகர் கோயில் இருக்குங்க. இந்த விநாயகர் கோயிலுக்கு உள்ள ஒரு சின்ன வழி இருக்கும். அது வழியாக தான் நீங்கள் போயிட்டு விநாயகரை கும்பிட்டு வெளில வரணும். இது உள்ள நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய அத்தனை பாவங்கள் எல்லாமே நீங்கிடும் ஒரு நம்பிக்கை இருக்குது. அப்படி சுற்றி விடிஞ்சே போச்சுங்க. ஏன்னா நான் நைட்டு ஒரு மணிக்கு ஸ்டார்ட் பண்ண கிரிவலம் நடக்கிறதுக்கு, ஆனால் முடிக்கிறதுக்கு காலையில் 6 மணி ஆயிடுச்சு. என்னப்பா இவ்வளோ ஸ்லோவாக நடந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்லோவாகவே நடக்கலாமே. ஏன்னா நான் ஃபாஸ்ட்டாக நடந்தால் ஒரு 3 மணி நேரத்துலேயே முடிச்சிருவேன். ஆனால் பொறுமையாக சிவன் அவர்களோட அருளை பெறுவதற்கு என்னங்க அவ்வளோ அவசரம், பொறுமையாக நடக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளானில் நடந்தனால தான் விடிஞ்சே போச்சு. விடிஞ்சதுக்கப்புறம் திருவண்ணாமலை எப்படி இருக்கும் அப்படின்ற அந்த அழகை பார்க்கணும் அப்படின்றதுக்காகவே
பொறுமையாக நடந்துங்க, ரொம்ப அழகாக இருக்குது. கடைசியில் பாருங்கள், இந்த மலையை வந்து சுற்றி வந்து இந்த இடத்த பார்த்துட்டேன். இதுக்கு அப்புறமா நான் கடைசியாக பார்த்த லிங்கம் தான் ஈசான்யா லிங்கம் அப்படின்ற ஒரு கோயில் தாங்க. அதுதான் கடைசி லிங்கம். அதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட லிங்கங்களை கிராஸ் பண்ணி வந்துட்டேன். இந்த ஈசான்யா லிங்கம் கோயிலுக்கு தான் இப்போ நான் போயிட்டுருக்கேன். ஸோ இந்த கோயிலுக்கு போயிட்டு பார்த்துட்டு இந்த சிவன் இந்த லிங்கத்தையும் வழிபட்டு விட்டு ஒரு வழியாக என்னோட கிரிவல பயணத்தை நான் முடிச்சுக்கிட்டேன் நண்பர்களே. இப்போ நம்ம அடுத்த வீடியோவில் எதை பற்றி பேசலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே திருவண்ணாமலை கோயிலை பற்றி ஒரு சில அதிசயங்களான விஷயங்களை நான் ஏற்கனவே போட்டுட்டேன். இப்போ அடுத்த வீடியோவில் வேறு ஏதாவது ஒரு திருத்தலங்கள், வேறு ஏதாவது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டை பற்றி நம்ம சேனலில் பேசலாம். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.